ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மதராசி படத்தோடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தின் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காருங்க. அதாவது லாஸ்ட் படம் நம்ம தளபதியோடைய படத்தில் கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு கன்னை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கன்னை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை ஃபுல்லாக ஸ்கிரிப்டாக கொண்டு வந்திருக்காங்க தான் சொல்லிக்கணும். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபுல்லாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மென்டாலிட்டியாக யாருக்காவது ஒன்று ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவர் ஓடி போய் எல்லாம் உதவி பண்ணுவார். பிளட்டில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னா அதுக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பார். என்ன ரீசன் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவி பண்ணுறாருன்னா, மென்டலி ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான், அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இல்லை, இவர் அவரோட கண்ணு முன்னாடி தன்னோட குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருப்பார். ஸோ ஒரு மினி பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது டூருக்கு போயிருப்பாங்க ஃபேமிலியோட. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம சிவகார்த்திகேயன் மட்டும் என்ன பண்ணியிருப்பாரு, சின்ன பையனாக இருக்கும்பொழுது அவர் கடைக்கு ஏதோ போயிருப்பாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அந்த பஸ்ஸில் ஏறியிருப்பாங்க. ஒரு ஈபி லைன் அருந்து மேலே விழுந்து அந்த வேன் மேலே விழுந்து அதில் இருக்கிற மொத்த குடும்பமும் இறந்து போயிருப்பாங்க. அதனால மென்டலி நம்ம சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவிச்சு யாராவது இருந்தது நம்ம குடும்பத்தை காப்பாற்றிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சு போய் அங்கேயே மென்டலி பாதிக்கப்பட்டிருப்பார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு டேப்லெட் போட்டு அப்படியே இருந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு இன்னொரு பவரும் இருக்குது. என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஒரு பிரச்சனை பிளட்டில் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் போய் உதவி பண்ணுவார். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் தான் ஒரு வாட்டி உதவி பண்ணும்பொழுது நம்ம ஹீரோனியை ருக்குமணியை பார்க்குறாங்க. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மிங்கில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் பேசிட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஹீரோனுடைய அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனால அவங்க குடும்பத்தை இழந்திருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் கன் ஷூட் பண்ணி அவங்க ஃபேமிலியை கொண்டு இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தால் நம்ம அப்பாவை தம்பியை காப்பாற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதைக்குள்ளே வரும்பொழுது, அதாவது நம்ம ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கையை விட்டுடுவாங்க. இதுக்கப்புறம் அவனை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விலகி போவாங்க. ஸோ அவங்க விட்டு போனதுனால நான் இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு போலீஸ் டீமில் போய் நம்ம சிவகார்த்திகேயன் சூசைட் பண்ணி நான் சாவ போகிறேன், என்னை கொன்னுடுங்க சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம சிவகார்த்திகேயனை உள்ளே கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்பொழுது வில்லன் கிட்ட என்ட்ரி ஆவார். பயங்கரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபைட்லாம் பண்ணி காப்பாற்றிட்டு வருவார். அந்த வில்லனை வந்து காப்பாற்றி இங்கே கூட்டு வருவார் போலீஸ்கிட்ட போட்டு. என்ன சொல்கிறான்னா, மக்கள்கிட்ட ஈஸியாக கன்று கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் தடுக்கிறது தான் இந்த படத்தோட கதையை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தை எல்லாருமே விரும்பி பார்க்கலாம். மதராசி படம். ஸோ யாருக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.